வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் ஒரு மூவி வந்து காட் ஸ்டீலிங் 2025 ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த டெல்ஸ்மெண்ட் லாட் கைஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான். ஸோ அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியே வந்தான் அப்படின்றது தான். ஓகேங்களா. நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஹேங்க் தாம்சன். அவர் வந்து ஒரு பேஸ்பால் பிளேயர். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குடிச்சு ட்ரங்கனில் அவரோட ஃப்ரெண்டை வந்து லிட்ரலி வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி செத்துருவார் அவர். ஓகேங்களா. இவருக்கும் வந்து கால் அடிபட்டுரும். ஸோ அதுலேருந்து வந்து இவர் வந்து பேஸ்பால் ஆடுறது இல்லை. அதனால இவர் வந்து இப்போ ஒரு பார்டெண்டராக ஒரு பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் ரஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ரஸ் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த ரஸ் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸில் இன்வால்வ் ஆகி நிறைய பெரிய தலைங்களுக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு வேலை. ஓகேங்களா. இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட வந்து நம்ம ஹேங்க் வந்து ஃப்ரெண்டாக இருப்பாப்புல. ஹேங்க்கு வந்து யுவன் சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம் அன்டில் ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ் வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் ரஸ்ஸு வந்து ஊர் விட்டு ஓடிட்டான். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4 million கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வந்து நம்ம ரஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதை தேடி ரஸுக்கு பணம் கொடுத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன்ஸ் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமானவனுங்க. ஸோ ஓகேங்களா, இவங்க எல்லாமே வந்து நம்ம ரஷ்யை தேடி வந்து ஹேங்கை போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹேங்க் இவங்களும் தப்பிச்சு ஓடுறதே ஒரு பெரிய பொழப்பாக வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஷ்ஷு என்ன பண்ணா எப்படி பண்ணா அப்படின்றது நம்ம ஹேங்க்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹேங்க் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கிட்டத்தட்ட முடிக்க போகிற அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ரஸ் வந்து வரமாட்டார். ஸோ முடிக்க போகிற அந்த ப்ராசஸ்லேயே வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ரஸ் வந்துடுவாப்புல. வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த படத்தை எடுத்து நம்ம ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரசம் சொல்லும்போது ஒன்று வந்து நம்ம ஹேங்க் வந்து அதுன்னு சொல்லிட்டு நிறைய கேம் ப்ளே பண்ணி ஒரு வழியாக வந்து எல்லோரையும் மீட் பண்ண அதுக்கப்புறம் தப்பிச்சு இவர் போகலான்னு பார்த்தா திரும்பியும் பணம் வந்து இவர்கிட்ட தான் இருக்கும், ஹேங்க் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேங்குக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து பேஸ்பால் பற்றி கேட்டுனே இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து பணம் கொடுக்குறோம் உங்கள் அம்மாவை கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு சைட்லேருந்து. ஸோ வந்து கடைசியாக நம்ம ஹேங்க் வந்து அம்மாவை மிரட்டுறவா சாகணும். அதே நேரத்தில் வந்து பணமும் வந்து வந்து வெளியே போனாலும் ஓகே, இல்லை ஹேங்க் எடுத்துக்கிட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அந்த அந்த டார்ச்சர்லேருந்து என்ன ஆச்சு பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருப்பார். ஏன்னா வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவர் எடுக்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு ஓகேஷ் மூவி உண்மையாகவே சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒன்றும் அவ்வளோ ஆஹா ஓன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆஸ்டன் பட்லரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மற்றபடி ஓகேஷ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இந்த மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.